ஃபயர் பிரேக் அப்படின்னு ஒரு படம் ஒன்று பார்த்தேன். இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது அப்பாவியான ஒரு ஆளை போட்டு இப்படிலாம் சித்திரவதைப்படுத்த இல்லை அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா காடு ஒன்று இருக்கு, அந்த காட்டில் வந்து வேற ஒரு இடத்துக்கு குடி பெயராக வேற ஒரு இடத்துக்கு எல்லாமே பேக்கிங் பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து போகக்கூடிய நேரத்தில் வந்து காட்டுத்தீ ஒரு கட்டத்தில் பரவிடும். காட்டுத்தீ பரவினது அப்புறம் அங்கே வந்து நம்ம சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபேமிலி ஒரு கட்டத்தில் வந்து வேகமாக பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது ஏற்பட்ட அலௌன்ஸ்லாம் வருது. இந்த காட்டுக்குள்ளே யாரும் இருக்கக்கூடாது, சீக்கிரத்தில் காட்டு தீ ஒரு கட்டத்தில் பரவுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி பொண்ணுக்கு ஒரு கட்டத்தில் வந்து சண்டை வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியோட பொண்ணு வந்து ஒரு கட்டத்தில் வந்து வெளியில் ஒரு குடிசை வீட்டு மாதிரி ஒன்றுக்கு அந்த குடிசை வீட்டுக்கு ஒரு கட்டத்தில் போயிடறாங்க. போனதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுக்கு நேரமாகுது, காட்டு தீ ஒரு கட்டத்தில் வேகமாக பரவுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சீக்கிரமாக கார் எடுக்க போகும்போது அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் வந்து காணா போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஒரு கட்டத்தில் வந்து தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு எங்கேயுமே கிடைக்கல. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க, அந்த பொண்ணு எங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு இந்த ஒரு ஒரு குடிசை வீட்டில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் கட்டத்தில் வந்து சொல்கிறாப்புல. சொன்னது அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு கட்டத்தில் தேடிக்கிட்டு போகும்போது போலீஸார் ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப காட்டுத்தீ வந்ததுனால ரொம்ப ஒரு புகமூட்டமாக இருக்குது, அதனால தேட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு தேடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினால சரி நம்ம பொண்ணை நம்ம தான் காப்பாற்றணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை வந்து நம்ம ஹீரோயினே ஒரு கட்டத்தை வந்து தேடிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் உதவி கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் காரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த எப்படி பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கட்டத்தில் வந்து சொல்கிறாப்புல எப்படி வாங்க நம்ம நானும் சேர்ந்து தேடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி ஒரு கட்டத்தில் வந்து டவுட் வந்துடுது. டவுட் வந்தது அப்புறம் நான் உங்கள் வீட்டையும் செக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப நம்ம எப்படி அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கட்டத்தில் வந்து திருத்தணும் முழிச்சுக்கிட்டு இருக்காப்புல. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியான ஒரு பதிலை சொல்லிக்கிட்டு இந்த ரூமுக்குலாம் போகக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயினி ஒரு கட்டத்தில் வந்து டவுட் ஆன அப்புறம் அந்த டோருக்கு அந்த உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரகசிய அறையில் வந்து யார் இருக்கான்னு ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஹீரோயினி ஒரு கட்டத்தில் வந்து கேட்குறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி ஒரு கட்டத்தில் வந்து இவன் மேலே ரொம்ப ஒரு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி எப்படி அந்த பக்கத்து வீட்டுக்காரரை போட்டு ஒரு கட்டத்தில் வந்து அடிச்சிடாப்புல. அடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பிரான்ஸுகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பாப்புல முரண்பாடுகளான சொல்லலாம் ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு டவுட் வந்துடுது. எப்படின்னா இவன் தான் என் மகனை வந்து கடத்தி வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினிக்கு ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயினி ஒரு கட்டத்தில் வந்து போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கப்புறம் பிரான்ஸுகோ சொல்லக்கூடிய ஆள் வந்து ரொம்ப ஒரு போதகையாகவும் அவர் அமானுஷ்யமான ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்காப்புல. ஆனால் அவர் தான் இந்த பொண்ணை வந்து நம்ம கடத்திருப்போம் அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அடுத்த செகண்டை பார்த்தா இன்னொரு கதை ஒன்று போக அந்த பொண்ணை வந்து ஒரு குழியில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கு என்னடா இப்படி ஒரு அப்பாவித்தனமான ஒரு போதகையை போட்டு அடியடின்னு கொடுமைப்படுத்திருக்கானுங்களே அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஏன்னா அவனை போட்டு கொடுமைப்படுத்தி கிட்டத்தட்ட கைகாலெலாம் கெட்டி போட்டு அவனை போட்டு கொடுமைப்படுத்தி ஏகப்பட்ட சித்திரவதைலாம் நம்ம ஹீரோயினி ஒரு கட்டத்தில் வந்து பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து என்னடா இப்படி பண்ணி விட்டானுங்க, இப்படி ஒரு அப்பாவித்தனமான ஒரு ஆளை போட்டு இப்படி கொடூரமாக தாக்கியிருக்கானுங்களே அப்படியே நமக்கு தோணுச்சு. மித்தபடி கீழே நடக்கிறத பார்த்துக்கிட்டு அந்த பிரான்சிகோ தான் கடைசியில் பார்த்தா அந்த சின்ன பொண்ணை காப்பாற்றாப்புல. அதை பார்க்கும்போது அந்த ரெண்டு பேருமே உன்னை போட்டு அடியடின்னு அடிச்சானுங்க. அடிச்சதுக்கப்புறம் சாட்சியே இல்லையாடா அப்படியே நமக்கே தோணுச்சு. ஏன்னா இப்படி ஒரு நல்லவனை போட்டு இப்படி கொடுமைப்படுத்திருக்கல அப்படியே நமக்கே தோணுச்சு. பொண்ணை வந்து அவரும் கடைசியில் வந்து அம்மாட்ட வந்து ஒப்படைப்பாப்புல. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து அழுக சீனாக இருக்குங்க. மித்தபடி இந்த படம் ஒரு அப்பாவித்தனமான ஒரு ஆளை போட்டு கொடூரமாக தாக்கக்கூடிய ஒரு ஹீரோயினியா இருக்கிற மாதிரி தாங்க சேர்ந்த ஒரு படத்தோட கதையை மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. அதை பார்க்கும்போது இப்படிலாம் பண்ணி அப்படியே நமக்கு தோணுச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. படம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்குது. 1.5 மணி நேரம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு கதை ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. மித்தபடி இந்த படத்தை ஹீரோயினி அவங்கள பற்றி நம்ம எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இப்படி ஒரு குடும்பக்கார ஆளாலாம் இருக்காங்க. அதை பார்க்கும்போது அவங்க ஐடியிலேருந்து எல்லாம் பார்க்குற ஓரளவு ரசிக்க முடியாதாக இருந்துச்சு. மித்தபடி இந்த பிரான்ஸுக்கு சொல்லக்கூடிய ஆள் அவர் தாங்க நம்ம மெயினாக அந்த ஒரு படத்தோட ஹீரோவாக நடிச்சிருக்காப்புல. கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வந்து வாழ்த்து தெரிவிக்கணும். மித்தோடு இந்த படம் தமிழ் டப்பிங்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. மெயினாக தமிழில் குடும்பத்தோட தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். ஆனால் லாஸ்ட்டு ஒரு 2-3 சீனில் வந்து கெட்டவார்த்தை பேசியிருப்பானுங்க. மித்தோடு இந்த ஒரு படம் ஒரு மஸ்ட் வாட்சான அதை ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படம் ஒரு 1 டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.